அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர் எம்சிக்யூ சீரீஸில் இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கீம்ஸ் தான். 2025 முக்கியமான ஸ்கீம்ஸை பற்றி தான் கொஸ்டின்ஸாக பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The national sports policy has been extended till which yearன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், தேசிய விளையாட்டுக் கொள்கை எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது அப்போ ஆல்ரெடி எந்த வருஷம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 ஒரு தேசிய விளையாட்டுக் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ 2025 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த பாரத் ஜென் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் ஜென் ப்ராஜெக்ட் என்பது எதனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏஐ. இது ரீசெண்ட் டேஸில் உருவாக்கியிருப்பாங்க. இது எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கலாச்சாரம் மற்றும் மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்த ஏஐ மூலமாக பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ பாரத் ஜென் அப்படிங்கிற திட்டம் வந்து இந்த மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிற நோக்கமாக கொண்டு இந்த ஏஐ மூலமாக இதை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வாஸ் கிரியேட்டட் வென் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 7 செப்டம்பர் 2022 இதை உருவாக்கியிருப்பாங்க. இதை ஏன் சமீபத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு MOUவில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ அதை நோக்கமாக வச்சு தான் இந்த 2022 செப்டம்பர் 7 அப்படிங்கிற தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். When was launched SatChat ஆப் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7 மார்ச் 2023 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இது வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் உருவாக்கப்பட்டது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல், வெள்ளம், இயற்கை பேரிடர் மற்றும் செயற்கை பேரிடர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணும். ஸோ அலர்ட் பண்ணும் நோக்கமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மார்ச் 2023 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். SatChat. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Where has India's first bamboo-based ethanol plant been launched? இந்தியாவின் முதல் மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள இந்த கோலாகாட் அப்படிங்கிற இடத்துல தான் உருவாக்கியிருப்பாங்க. எத்தனாலுக்கு வந்து சமீபத்தில் மத்திய அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க நிலமையில இந்த மூங்கிலிருந்து தயாரிக்கப்படுற எத்தனாலை வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கோலாகாட் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் அண்ட் வென் வாஸ் த பிஎம் முக்கிய மந்திரி மகிழா யோஜனா லான்ச்டு? எங்கு மற்றும் எப்பொழுது பிஎம் முக்கிய மந்திரி மகிழா யோஜனா தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பீகாரில் தான் செப்டம்பர் 26, 2025 தொடங்கியிருப்பாங்க. செப்டம்பர் 26, 2025 தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து 10,000 ரூபா வரைக்கும் முதல் தவணையாக கொடுத்துருக்காங்க. முதல் தவணையை கொடுத்து அவங்க தொழில் பண்ணி முன்னேறுற மாதிரி நோக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் எலெக்ஷனில் வந்து இந்த திட்டம் வந்து முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் முக்கிய மந்திரி அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட பேர் மகிழா யோஜனா. தொடங்கப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் 25 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which website has been created to monitor the availability of vaccines for the proboscis snake அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேபிஸ் மற்றும் பாம்புகளை தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட வலைதளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரேபிஸ் மற்றும் பாம்புகளுக்கான தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட வலைதளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூவின் அப்படிங்கிறது. இது வந்து சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த ரேபிஸ் நோய், அதாவது நாய்க்கடியிலேருந்து பாதுகாக்கிறது, அப்போ பாம்பு கடியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக உள்ள வேக்சின்ஸ் வந்து அதோட இருப்பை கண்காணிக்கிறதுக்கு, அது ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வலைதளத்தோட பேர் தான் இந்த ஜூவின் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் பாருங்க, the central government has announced that there is no tax levied when the personal income is less than how much per year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, தனிநபர் வருமானம் ஆண்டொன்றுக்கு எவ்வளவு தொகைக்கு குறைவாக இருக்கும் பொழுது வரி விதிப்பு எதுவும் இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சமீபத்தில் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய்க்கும் குறைய இருந்தால் வந்து தனிநபர் வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய நிதி அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எவ்வளவு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, த ஜல் ஜீவன் மூவ்மெண்ட் வாஸ் எக்ஸ்பெண்டட் அப் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல் ஜீவன் இயக்கம் கீழ்கண்ட எந்த ஆண்டு வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும். இந்த திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தொடங்கியிருப்பாங்க. ஆனால் இது வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் விரிவாக்கம் பண்ணதுனால இது வந்து கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுது. ஸோ 2028 வரைக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the Lotus Seed Protection Board is to be set up in which of the following state கேட்டிருக்காங்க. தாமரை பொறி உற்பத்தி வாரியம் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா பீகார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த வாரியமும் அங்கேயே அமைய இருக்கு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை பொறி உற்பத்தி வாரியம் அப்படிங்கிறது. இந்த பாப்கார்ன் போன்ற ஒரு பொறி தான் இந்த தாமரை பொறி அப்படிங்கிறது. இது எங்கே அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில். இது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதுனால இது கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, how many lakhs has been increased from 3 lakhs for providing loan assistance through agriculture identity card அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் அடையாள அட்டை மூலம் கடன் உதவி வழங்குதல் 3 லட்சத்திலிருந்து எத்தனை லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இது வந்து 1998 உருவாக்கியிருப்பாங்க. இதை நமக்கு ப்ரீவியஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் நபார்டும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதை தான் கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு. அப்போ இதை வச்சு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த திட்டத்தில் 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 5 லட்ச ரூபா வரைக்கும் இதில் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, த எலஃபன்டிசிஸ் ஃப்ரீ இந்தியா மூவ்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. யானைக்கால் இல்லாத இந்தியா என்னும் இயக்கம் எந்த வருடத்தை இலக்காக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ 2027 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசநோய் பற்றி கேட்டிருக்காங்க. காசநோயை தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் இவங்க எதை இலக்காக வச்சு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கேள்வி உருவாயிருக்கு. ஸோ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா யானைக்கால் இல்லாத இந்தியா என்னும் இயக்கம் வந்து 2027 இலக்காக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டெர்மரிக் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் உருவாக்கப்பட்ட மஞ்சள் வாரியத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மஞ்சள் வாரியத்தோட தலைவராக இருக்காரு. இந்த மஞ்சள் வாரியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த நிஜாமாபாத் அப்படிங்கிற இடத்துல இது உருவாக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் தான் இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, when did the union cabinet approve the PM தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது. பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனாவுக்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16 ஜூலை 2025 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை மேம்படுத்துவதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். உருவாக்கப்பட்ட திட்டம். இவங்களுக்கு வந்து அடிப்படை வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த உற்பத்தியை பெருக்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அது கிராம லெவல் வரைக்குமே கொண்டு போகிறது இதோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 2025. இதுவும் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, when was started UPSC பிரதிபா சேது. UPSC பிரதிபா சேது செயலி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 ஜூன் 2025. இந்த பிரதிபா சேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூபிஎஸ்சியில் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ வரைக்கும் போவாங்க. ஆனால்
அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. ஸோ அவங்கள வந்து அவங்களோட அறிவை பயன்படுத்தும் விதமாக தனியார் நிறுவனங்களோட அந்த முதலாளிகள்கிட்ட இது பண்ணி அவங்களுக்கு ஆலோசகர் மாதிரியோ இல்லை அட்வைசர் மாதிரியோ அந்த போஸ்டிங்கை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அறிவை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதிபா சேது அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க, 20 ஜூன் 2025 அப்படிங்கிறது பிரதிபா சேது, யூபிஎஸ்சி பிரதிபா சேதுனே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு ஆதிவாணி அப்படிங்கிறது. ஆதிவாணி வலைதளத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது மத்திய பழங்குடியின அமைச்சகம் தான் இதை தொடங்கியிருப்பாங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்குடியினர்களுக்கு இடையிலேயே மொழியை இணைக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டது. இது ஏஐ மூலமாக இது பண்ணக்கூடியது. ஏஐ மூலமாக பழங்குடியினருக்கிடையே மொழி இணைப்பை உருவாக்கும் விதமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு வலைதளம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் செப்டம்பர் 2025 தான் இது உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பழங்குடியின அமைச்சகம். நெக்ஸ்ட் பாருங்க, when was designed a ஆதி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது. ஆதி சான்ஸ்கிரிட் எப்போ வடிவமைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதி சான்ஸ்கிரிட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 10 செப்டம்பர் 2025 அப்படிங்கிறது. இந்த ஆதி சம்ஸ்கிரிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் பழங்குடியினருக்கானது. ஆனால் அவங்களோட கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஆதி சம்ஸ்கிருதி அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க, இதுவும் 2025 செப்டம்பர் 10 தான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டர்மரிக் போர்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் அட். மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன், தெலங்கானாவில் உள்ள நிஜாமாபாத் அப்படிங்கிறது தான். இது சமீபத்தில் உருவாக்கி இருக்கிறதுனால இது சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கு. மஞ்சள் வாரியத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இது உருவாக்குறது மூலமாக 5 ஆண்டுகளில் 2 மடங்கு உற்பத்தியை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாரியங்கள் அமைக்கிறது மூலமாகவும் இதற்கான திட்டங்கள் தீட்டுறது மூலமாகவும் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு இந்த உற்பத்தி அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which scheme was recently approved by the government with 4,200 crore to boost technical education and research. தமிழில் பாருங்க, தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக 4,200 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் சமீபத்தில் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க இந்த மெரிட் ஸ்கீம் தான். மெரிட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்தோட 4,200 கோடிக்கு வந்து இதை அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த அவுட்லே ஆஃப் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா லான்ச்டு பை பிஎம் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1 லட்சம் கோடி செலவழிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி பேருக்கு 3.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான். வேலை வாய்ப்பு கொடுக்கறத நோக்கமாக வச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைமாக போகிற எம்ப்ளாயீஸ்க்கு, ஃபஸ்ட் டைமாக இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு 15,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட் டைமாக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக 15,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது. இதன் மூலமாக இந்த 3.5 லட்சம் கோடி பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. இதுவும் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு த ஆதி கர்மயோகி அபியான் இன் 2025. எந்த அமைச்சகம் 2025 ஆதி கர்மயோகி அபியானை அறிமுகப்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரைபலுக்கான ஒரு முக்கியமானதான். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பழங்குடியின விவகார அமைச்சகம் தான் இந்த ஆதி கர்மயோகி அப்படிங்கிற அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினரோட வாழ்விடம் அவங்க சம்மந்தமாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில்
ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்க்குறது நல்லது. ஹூ லான்ச்டு ப்ராஜெக்ட் ஆரோஹான் ஃபார் டோல் பிளாசா ஒர்க்ஸ் சில்ட்ரன்? சுங்கச்சாவடி தொழிலாளரின் குழந்தைகளுக்காக ஆரோஹான் திட்டத்தை தொடங்கி அமைப்பதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க அந்த சுங்கச்சாவடியில் ஒர்க் பண்ணுற தொழிலாளருக்காக ஆரோஹான் அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ரீசெண்டாக. நெக்ஸ்ட் பாருங்க, த யூனியன் கேபினெட் அப்ரூவ்டு த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஎம் ஷவ்நிதி ஸ்கீம் டில் விச் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரின் ஷவ்நிதி அப்படிங்கிற திட்டத்தை பார்த்தீங்கன்னா எந்த தேதி வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2030. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்டுக்கு அப்புறம் தெருவோர வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, கோவிட் வந்து 19 வந்துச்சு. இந்த தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை அளிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து இப்போ 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு பிணை இல்லாமல் கடன் வழங்குறாங்க. பிணை அப்படின்னா எதுவும் டாக்குமெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு 10,000 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து தொழிலை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2030. இந்த 31 மார்ச்ங்கிறது நமக்கு ஃபினான்ஷியல் இயர் முடிகிற டேட்டு. ஸோ ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஏப்ரலில் தொடங்கி மார்ச்சில் முடியும். அந்த டேட்டு வந்து வச்சு ப்ளஸ் 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மச் அவுட்லே ஹேஸ் த கேபினெட் அப்ரூவ்டு ஃபார் செட்டிங் அப் செமிகண்டக்டர் யூனிட்ஸ் இன் ஒடிசா, பஞ்சாப் அண்ட் ஆந்திர பிரதேசம் கொடுத்துருக்காங்க. ஒடிசா, பஞ்சாப் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் குறைக்கடத்தி அலகுகளை அமைப்பதற்கு அமைச்சரவை எவ்வளவு செலவை அங்கீகரித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 4600 கோடியை செலவழிச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்து இந்த 3 ஸ்டேட் மொத்தம் 4 ஆலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டேட்டில் 2 இதுவும், மீதி ஸ்டேட்டில் ஒன்றும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் அந்த செமிகண்டக்டர் வந்து ரீசெண்ட் டேஸில் பேசப்படும் விஷயமா இருக்குது. ஸோ அதோட தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4600 கோடியை வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், when did the union cabinet approve the prime minister தன்தானிய கிருஷி யோஜனா? பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனாக்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16 ஜூலை 2025 தான் இந்த ஸ்கீமுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஒப்புதல் வழங்கிட்டாலே அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ தன்தானிய கிருஷி யோஜனா எப்போ நடைமுறைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 ஜூலை 2025 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு த தர்டி ஆபா ஜன்பகிதாரி அபியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, எந்த அமைச்சகம் தர்தி ஆபா ஜன்பகிதாரி அபியானை அறிமுகப்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல்ஸ் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த ஜன்பகிதாரி அபியான் வந்து யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கான ஒரு திட்டம் தான். பழங்குடியின மக்களுக்கான ஒரு திட்டம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which initiative was launched by UPSC to connect top candidate with private employees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். சிறந்த போட்டியாளர்களை தனியார் முதலாளிகளுடன் இணைக்க யூபிஎஸ்சி எந்த முயற்சியை தொடங்கின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிரதிபா சேது அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம அப்போதே பார்த்த மாதிரி தான். ஸோ டாப் கேண்டிடேட்டாக வர்றவங்கள ப்ரைவேட் இதோட இணைச்சி அவங்களோட அறிவை பயன்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதிபா சேது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்கீம். நெக்ஸ்ட் பாருங்க, under which scheme has the government approved the provision of drones to women self help group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, கீழ்காணும் எந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் டிடி அப்படிங்கிறது. ஸோ பெண்களுக்கானது அப்படிங்கும்போது தீதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரோன் தான். ஓகே, நமோ அப்படிங்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் சுய உதவி குழுக்கு இது வந்து யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கு. அவங்களுக்கு ட்ரோன் மூலமாக விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு, ஸோ மற்ற விஷயங்களுக்கு வந்து இந்த இதை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரீசென்ட்லி விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு ரீசெட் ப்ரோக்ராம்? சமீபத்தில் எந்த அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ப்ரோக்ராமை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்ட் ஆகி இருப்பாங்க அவங்களோட வெல்ஃபேர்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்த ரீசெட் ஸ்கீம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து
சிலர் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் மற்றும் வந்து அவங்களோட நலம் பாதுகாக்கிறதுக்கு வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ரீசெட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க, வென் வாஸ் பிரதான் மந்திரி கிஷான் மந்தன் யோஜனா லான்ச்டு? பிரதம மந்திரி கிஷான் மந்தன் யோஜனா எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2019 தான் இந்த கிஷான் மந்தன்னாலே நமக்கு தெரியும் விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது வந்து 2019 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ஏன் சமீபத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கூட இந்த மாதிரி கேட்கலாம். இன்னொன்று ஸ்டாட்டிக்காக சில விஷயங்கள் புக்லேயுமே இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கும். ஸோ அதனோட வெளிப்பாடாக கூட இந்த கேள்விகள் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வென் வாஸ் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா லான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 உருவாக்கியிருக்காங்க. இந்த கிராம் சதக் யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ரோடு போடுற ஒரு ஸ்கீம் தான் இது. கிராம சாலை தொடர்பான ஒரு திட்டம் தான் இந்த கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.